பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை, இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இந்நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது யுவராஜ். என்ன நேயர்களே, இதுவரைக்கும் நம்மளோட நிகழ்ச்சியில ரொம்பவே அற்புதமான நிகழ்ச்சிகள் பல கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் போன பகுதியில் குழந்தைகளுக்கான ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி ஒன்று கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி தாங்க இந்த பகுதியிலையும் ரொம்பவே வித்தியாசமான நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்க வந்திருக்காங்க. இந்த பகுதியில் வர நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும்னா, இப்போது கணிதம்னா சில விரும்பி போடுவாங்க, சிலருக்கு ஏண்டா கணிதம் போடுறோம் அப்படின்ற ஒரு வெறுப்பு வந்துடுது, சிலருக்கு இந்த கணிதமே பிடிக்க மாட்டேது, இந்த கணிதம் மட்டும் தான் எனக்கு வரமாட்டேது அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. கணிதன்றது ரொம்ப சுலபமான விஷயம். நம்ம செய்கிற வேலையிலையும் கணிதம் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக உங்களோட ஒரு 3 சுட்டி குழந்தைங்க பயணம் பண்ண போகிறாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, எங்கெங்கெல்லாம் கணிதம் எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க, அவங்க செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்துல எப்படிலாம் கணிதம் பயன்படுது அப்படின்றத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சரி, வாங்க நேயர்களே, உடனே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்நாடகத்தின் கதாபாத்திரங்களாக சிண்டுவாக யுவராஜ், மின்ட்டுவாக சுஜி, பின்ட்டுவாக ஹேமா மற்றும் பின்ட்டுவின் தாயாக விண்ணரசி. காட்சி 1. இடம் பின்ட்டுவின் வீடு. சிண்டுவும் மின்ட்டுவும் பின்ட்டுவின் வீட்டிற்கு பின்ட்டுவை காண வருகிறார்கள். ஆன்ட்டி, ஆன்ட்டி. அடடே, வாங்க சிண்டு மின்ட்டு, எப்படி இருக்கீங்க? என்ன காலையில எங்க கிளம்பிட்டீங்க போல? ஆன்ட்டி, பின்ட்டு எங்க? நாங்க இன்னைக்கு குழந்தைகள் பூங்கா போயிட்டு விளையாட போறோம். பின்ட்டு எங்க ஆன்ட்டி? என்னது, விளையாட போறீங்களா? வீட்டு பாடெல்லாம் முடிச்சிட்டீங்களா? இல்ல ஆன்ட்டி, நாளைக்கு லீவு தானே, நாளைக்கு முடிச்சுக்கலான்னு விட்டுட்டோம். பின்ட்டுவா? அவ இப்பதான் வீட்டு பாடம் எழுதிட்டு இருக்கா. நேத்து ஏதோ கணக்குல புதுசா சொல்லி கொடுத்தாங்களாமே, அதை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னா. ஆமா ஆன்ட்டி, வகுத்தல் கணக்கு நடத்தினாங்க. எங்களுக்கு கணிதனாலே கஷ்டமா இருக்கும். அதுலயும் இந்த வகுப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆன்ட்டி. வகுத்தல் ஒன்றும் அவ்வளவு கஷ்டம்லாம் இல்லையே, ரொம்ப எளிமையா தானே இருக்கும். அதை பார்த்து ஏன் நீங்க இப்படி பயப்படுறீங்க? சரி, நாளைக்கு நீங்க 2 பேரும் இங்க வாங்க, நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில வகுத்தல் கத்து தரேன். சரியா? ஓகே ஆன்ட்டி. சரி இருங்க, நான் பின்ட்டுவை கூப்பிடுறேன். பின்ட்டு, பின்ட்டு. இதோ வந்துட்டேம்மா. ஏய், வாங்க வாங்க. 2 பேரும் எப்போ வந்தீங்க? இப்பதான் பின்ட்டு வந்தோம். ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? ஆமா பின்ட்டு, எங்க அம்மா எனக்கு இந்த கணக்கு போட ரொம்ப உதவியா இருந்தாங்க. இந்த வகுத்தல் உண்மையாவே ரொம்ப எளிமையா இருக்கு பின்ட்டு. அப்படியா? உங்களுக்கும் சொல்லி கொடு பின்ட்டு. டேய், அதான் ஆன்ட்டி நாளைக்கு சொல்லி தரதா சொன்னாங்கல்ல, அப்புறம் என்னடா, வாங்க விளையாட போலாம். சரி பசங்களா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாய்மா. ஓகே ஆன்ட்டி, பாய். இந்த பூங்காக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு, அழகா இருக்குல்ல? வாங்க உள்ள போய் விளையாடலாம். அங்க உள்ள மரத்தடியில போய் விளையாடலாமா? விளையாடலாமே. ஆமா, என்ன விளையாட்டு விளையாடலாம்? கண்ணாமூச்சி, குல குல முந்திரிக்க விளையாடலாமா? விளையாடலாம் விளையாடலாம். விளையாடலாம், ஜாலியா இருக்கும்.
ஆமா எங்க போய் விளையாடலாம்? அந்த செடி கிட்ட போலாமா? அந்த மரத்துக்கிட்ட போலாமா? இல்ல அதுக்கு பக்கத்துல ஒரு மரம் அழகா இருக்கு, அங்க போய் விளையாடலாமா? அம்மா வாமாம்மா, அழகா இருக்கு, பூலாம் சூப்பரா இருக்கு பாருங்க. அங்க பூவெல்லாம் கீழே கொட்டுது பாரு, அங்க போய் விளையாடலாம். வாங்க போலாம். போலாம். ஏய், நான் இந்த பூவை எடுக்க போறேன். ஏய் பார்த்து, அதான் இருக்க போகுது. அம்மா மின்டோ, அதுல பாரு பூச்சி இருக்கு. ஐயோ பூச்சி! ஆமா அது என்ன பூச்சி? 8 கால் பூச்சின்னு நினைக்கிறேன். அதே 8 கால் பூச்சின்னு சொல்றாங்க. 8 கால் இருக்கும் போல. ஏ பூச்சிக்கெல்லாம் 8 கால் இருக்குமா? எதுக்கு நமக்குள்ள இந்த சந்தேகம்? வாங்க எண்ணி பார்த்துடலாம். சரி வாங்க. எல்லாமா 1 2 3 4 5 6 7 8. ஆமா 8 கால் இருக்கு. ஆமா இல்ல? ஆமா அதனாலதான் 8 கால் பூச்சின்னு சொல்றாங்களா? இப்பதான் எனக்கு தெரியும். சரி வாங்க. வாங்க நம்ம வேற எங்கயாவது போய் விளையாடலாம். ஏன் இங்கே விளையாடலாமே? பாரு பூவெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு பாரு. பூச்சி இங்க தானே இருக்கு. சரி பூச்சி வாங்க. போயிடுச்சு. சரி வாங்க பக்கத்து மரத்துல போய் விளையாடலாம். என்ன விளையாடலாம்? கொலை வந்திருக்க விளையாடலாமா? கண்ணாமூச்சி விளையாடலாமே. இல்ல வேணாம், கொலையா முந்திரிக்காவே விளையாடலாம். சரி வாங்க விளையாடலாம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். கொலை கொலையா முந்திரிக்கா, நிறைய நிறைய சுத்தி வா. கொலை கொலையா முந்திரிக்கா, நிறைய நிறைய சுத்தி வா. போங்க, இது நல்லா இல்ல, வேற விளையாடலாம். வேற விளையாட்டா? என்ன விளையாடலாம்? சரி நான் உங்களுக்கு ஒரு ரைம் சொல்லவா? ரைம்ஸா? என்ன ரைம்ஸ்? சொல்லட்டுமா? 1 2 buckle my shoe, 3 4 shut the door, 5 6 pick up sticks, 7 8 lead them straight, 9 10 a big fat. ஹே, இந்த ரைம் சூப்பரா இருக்கு. ஆமா இந்த ரைம்ஸ் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க மம்மி சொல்லி கொடுத்தாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எனக்கும் சொல்லி தரியா? சரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்களும் சொல்றீங்களா? சொல்றோம். நானும் சொல்லுவேன். 1 2 buckle my shoe, 1 2 buckle my shoe, 3 4 shut the door, 3 4 shut the door, 5 6 pick up sticks, 5 6 pick up sticks, 7 8 lay them straight, 7 8 lay them straight, 9 10 a big fat hen, 9 10 a big fat hen. சரி வாங்க நம்ம 3 பேரும் சேர்ந்து சொல்லலாம். 1 2 buckle my shoe, 3 4 shut the door, 5 6 pick up sticks, 7 8 lay them straight, 9 10 a big fat hen. சரி, இவ்வளவு நேரம் இங்க விளையாண்டுட்டு இருந்தோமே, நம்ம எல்லாம் இந்த ஒரு விஷயத்த கவனிச்சோமா? என்ன விஷயம்? அங்க பாரு, அந்த பூ மரத்துல இருந்து இந்த பூவெல்லாம் கொட்டுதுல, அது எவ்வளவு அழகா இருக்கு. அட ஆமா, எங்க அம்மாவுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். நான் அதை எங்க அம்மாவுக்கு எடுத்துட்டு போவேனே. எங்க அம்மாக்கும் பூனா ரொம்ப பிடிக்கும், நானும் எடுத்துட்டு போவேன். நானும். சரி, நம்ம சண்டை போடாம இதை சரிசமமா பிரிச்சுக்குவோம், சரியா? ஆனா பிரிச்சுக்குவோம். ஆனா பின்ட்டு இது எப்படி சரியா பிரிக்கிறது? எனக்கும் தெரியாதே. ஆமா எனக்கும் தெரியாதே. நீ கொஞ்சம் வாய் மூடு. பின்ட்டு எனக்கு ஒரு நல்ல யோசனை. என்ன யோசனை? என்ன நேயர்களே, நீங்கள் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி கேட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் போயிட்டு இருக்க அந்த நாடகத்தில் வர கதாபாத்திரங்களான சிண்டு பிண்டு மிண்டு அந்த 3 கதாபாத்திரமும் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கணித சம்பந்தமாகவும் பல விஷயங்கள் பேசிட்டு வராங்க. அதோட இப்போ அவங்க பூவை வேற பிரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் வேற ரொம்ப ஆவலாகவும் எதிர்பார்ப்போடவும் அவங்க பூவை எப்படி பிரிக்க போகிறாங்க அப்படின்றத கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதே எதிர்பார்ப்போட அப்படியே இருங்க நேயர்களே. நாம் ஒரு சின்னதாக ஒரு இடைவெளி போயிட்டு வந்து அவங்க பூ எப்படி பிரிக்கிறாங்க, அங்கே என்ன நடக்குது அப்படின்றத கேட்கலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம்.
பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர். ஏப்பா தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாக்குலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே? எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்ன பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித் தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ பூட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இடைவேளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட நிகழ்ச்சி ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சுங்க. ரொம்பவே ஒரு சஸ்பென்ஸோட ஒரு இடைவேளை விட்டுருப்போம். அதே மாதிரி சிண்டு பிண்டு மிண்டு அப்படின்ற 3 கதாபாத்திரங்களும் ரொம்பவே அழகா அவங்களுடைய பாணியில கணிதத்தை நம்மள்கிட்ட சொல்லிட்டு வராங்க. நானும் உங்களோட சேர்ந்து ரொம்பவே இந்த நிகழ்ச்சியை ஆர்வமாக கேட்டுட்டு வராங்க. சரி, அவங்க பூவை எப்படி தான் பிரிக்க போகிறாங்க அப்படின்றது எனக்கும் ரொம்ப சஸ்பென்ஸாகவே இருக்குங்க. சரி வாங்க போய் உடனே அவங்க பூவை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிண்டு, எனக்கு ஒரு நல்ல யோசனை. என்ன யோசனை? இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்துல போட்டு ஆளுக்கு ஒன்னொன்னா பிரிச்சா? பாத்திரத்துல எடுத்துட்டு போலாம். ஆனா அதுக்கு பாத்திரம் இல்லையே. இந்த டப்பால வேணா போட்டுக்கலாமா? போட்டுக்கலாமே. பூக்கள் எல்லாம் ஒன்னொன்னா எண்ணி டப்பால போடலாம். அப்போதான் நமக்கு கணக்கு சரியா தெரியும். என்னலாமா? வாங்க. 1 2 3 4 இரு 5 6 7 8 9. மொத்தம் 9 பூ இருக்கு. இதை சமமா பிரிச்சுக்கலாமா? அது எப்படி சமமா பிரிக்கிறது? ஆமா, நம்ம இந்த பூவெல்லாம் எப்படி பிரிக்கிறது? நம்ம தான் முதல்ல ஆளுக்கு ஒவ்வொரு பூவா கையில எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். நான் முதல்ல ஒரு பூ எடுக்கிறேன். நான் தான் எடுப்பேன். நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். போங்க, நான் எடுத்துட்டேனே. சரி, நான் ரெண்டாவது பூ எடுத்துக்கிட்டேன். சரி, நான் மூணாவது பூ எடுத்துக்கிட்டேன். மிச்சம் எத்தனை பூ இருக்கு பார்க்கலாமா டப்பால? பார்க்கலாம். 1 2 3 4
5 6. மீதி 6 பூ இருக்கு. ஆ வாங்க மறுபடியும் ஆளுக்கு ஒண்ணு எடுக்கலாம். இப்ப நான் தான் முதல்ல பிண்டு எடுப்பேன். உன் கையில எத்தனை பூ இருக்கு? என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. பிண்டு உன்கிட்ட? என்கிட்டயும் ஒண்ணுதான் இருக்கு. சிண்டு உன்கிட்ட எத்தனை இருக்கு? என்கிட்டயும் ஒரு பூ இருக்கு. அப்ப வாங்க இன்னொரு வாட்டி எடுக்கலாமா? எடுக்கலாமே. இந்த தடவை நான் தான் எடுப்பேன் ஃபர்ஸ்ட் முதல்ல. எடுப்பிண்டு எடுத்துட்டேன். இப்போ செகண்ட் நான் தான் எடுப்பேன். அப்ப நானு நீ தேர்ட் எடுத்துக்கோ. நானும் எடுத்துட்டேனே. இப்போ டப்பால எத்தனை பூ இருக்குன்னு எண்ணலாமா? வாங்க. 1 2 3. மின்ட்டு இப்போ உன் கையில எத்தனை பூ இருக்கு? 1 2 பூ இருக்கு. பிண்டு உன் கையில? என் கையிலயும் 1 2 பூ இருக்கு. என்கிட்டயும் 2 பூ இருக்கு. மிச்சம் 3 இருக்கு. அப்ப மறுபடியும் எடுக்கலாமா? எடுக்கலாமே. இப்போ ஃபர்ஸ்ட் நான் தான் எடுப்பேன். சரியா? செகண்ட் நான் தான் எடுப்பேன். அப்ப தேர்ட் நானு. சரி, நான் ஒரு பூ எடுத்துட்டேனே. நான் எடுத்துட்டேன். போங்க. நானும் ஒன்னு எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ டப்பால எத்தனை பூ இருக்குன்னு என்னங்க பார்க்கலாம். இப்போ டப்பால ஒண்ணுமே இல்லையே. அப்ப நம்ம பூவை பிரிச்சிட்டோம். ஐயா ஆமா. நம்ம சரியா 3 பூவை பிரிச்சுக்கிட்டோம். ஐயா நம்ம சரியா பூவை பிரிச்சுட்டோம். என்கிட்ட 3 பூ இருக்கு. பிண்டு சிண்டு உங்ககிட்ட எத்தனை இருக்கு? எங்க கிட்டயும் 3 தான் இருக்கு. நம்ம கரெக்டா தான் பிரிச்சிருக்கோமா? ஆமா, நம்ம பூ ரொம்பவே சரியா பிரிச்சிட்டோம். ஆமா நம்ம சரியா பிரிச்சிட்டோம். அடடா இப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. இந்த கணக்கை தான் எங்க அம்மா நேத்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம டீச்சர் கூட இதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் வகுத்தல் கணக்கு. இத போய் நம்ம கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம் பாத்தியா? என்ன பிண்டு சொல்ற? ஆமா மின்ட்டு, நம்ம கிட்ட மொத்தம் 9 பூ இருந்துச்சா, அது நம்ம 3 பேரும் சரியா பகிர்ந்துக்கிட்டா ஒவ்வொருத்தருக்கும் 3 பூ கிடைக்கும். அதான் வகுத்தல். இப்ப நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் 3 பூ தானே இருக்கு. ஆமா, ஆனா நம்ம வகுக்கலையே. 9 பூல இருந்து 3 பூவா கழிச்சு தானே எடுத்தோம். சரி வாங்க நம்ம போய் எங்க அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீட்டுக்கு போலாம். போய் ஆண்டிட்ட கேட்கலாம். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குப்பா தெரிஞ்சுக்கணும்னு. வீட்டுக்கு போறதுக்கு நம்ம நேத்து நம்ம வகுப்புல ஒரு பாட்டு ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்கல்ல, என்ன 1 பாட்டு? 1 2 அந்த பாட்டா? அந்த பாட்டு தான். அத பாடிக்கிட்டே வீட்டுக்கு போலாம், ஜாலியா இருக்கும். பாடலாமா எல்லாரும்? சேர்ந்து பாடலாமா? பாடலாமே. பாடலாமா? பாடலாம். 1 1 2 என்று ஓடா வந்து சொல்லிச்சான். ஓடா வந்து சொல்லிச்சான். 2 1 3 என்று மூஞ்சூறு சொல்லிச்சான். மூஞ்சூறு சொல்லிச்சான். 3 1 4 என்று நாரை வந்து சொல்லிச்சான். நாரை வந்து சொல்லிச்சான். 4 1 5 என்று தொங்குற வவ்வால் சொல்லிச்சான். தொங்குற வவ்வால் சொல்லிச்சான். 5 1 6 என்று ஆறாமீன் சொல்லிச்சான். ஆறாமீன் சொல்லிச்சான். 6 1 7 என்று மேயிற கோழி சொல்லிச்சான். மேயிற கோழி சொல்லிச்சான். 7 1 8 என்று கெளுத்தி மீன் சொல்லிச்சான். கெளுத்தி மீன் சொல்லிச்சான். 8 1 9 என்று உழுவ மீன் சொல்லிச்சான். உழுவ மீன் சொல்லிச்சான். 9 1 10 என்று பாயும் புலி சொல்லிச்சான். பாயும் புலி சொல்லிச்சான். நம்ம பாட்டு பாடி முடிச்சிட்டோம். நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆமா, வாங்க வாங்க ஆன்ட்டி கிட்ட டவுட் கேட்கலாம். பிண்டு உங்க அம்மா கூப்பிடு. ரொம்பவே அழகாகவும் அற்புதமாகவும் அருமையாகவும் போயிட்டு இருக்க நம்மளோட நிகழ்ச்சியில் அடுத்து நடக்க போகுது அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்னதாக ஒரு இடைவெளி பிடிந்துள்ள நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம்.
அக்கா. அக்கா வாடி வா, இப்பதான் இந்த வீட்ல உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன திடீர் பண்ணுவேன், காய் தான் செஞ்சுட்டு இருக்கேன். காய்கறியா? பரவாயில்லையே, இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கே. எங்கக்கா வாங்குனீங்க? இதோ இந்த மொகன கடையில் தாண்டி 1 கிலோ 25 ரூபான்னு சொன்னான்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். என்னது 1 கிலோவா? இல்லையே, இதை பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாது உன் உள்ள கணை வச்சு நல்லா பாருடி. இல்லக்கா, உண்மையதான் சொல்றேன். இது பார்த்தாலே அளவு தெரியலையா? 1 கிலோ இருக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ அப்படியா? இந்த படுபாவி என்னை ஏமாத்திட்டானா? நாளைக்கு போறப்ப அவனுக்கு இருக்கு. அவனை சொல்லி என்னுடைய பிரயோஜனம்? நான் படிச்சிருந்தேன் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? நீங்களும் நினைச்சா இப்பவே படிக்கலாம். அட போடி, என்ன பள்ளிக்கூடம் போய் படிக்க சொல்றியா? பள்ளிக்கூடம்லாம் போக வேணாம்க்கா, இருக்கவே இருக்கு நம்ம பெரியார் சமுதாய வானொலி. என்னது பெரியார் சமுதாய வானொலியா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஒளிபரப்புறாங்க. அதுல நீங்க ரொம்ப சுலபமா எல்லா கணிதத்தையும் கத்துக்கலாம். அப்படியா? இப்படி ஒரு திட்டம் வேற இருக்கா? சரி, நாளையில இருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். கேளுங்க கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாக்குங்கள், செயலாக்குவதை வாழ்வாக்குங்கள். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் ஏப்பா தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ, எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாக்குலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே? எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பருக்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித்தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ பூட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். சரி வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியோட தொடர்ச்சியை கேட்கலாம். அம்மா அம்மா ஆண்டி ஆண்டி சீக்கிரம் வாங்கம்மா. இதோ வரேன். அம்மா அம்மா இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பூ கொண்டு வந்திருக்கேன்.
அடடே, இந்த பூ ரொம்ப அழகா இருக்கே. நீங்களும் கையில வச்சிருக்கீங்க போல. யாருக்கு கொண்டு போறீங்க? அம்மா எங்க அம்மா ஆண்டி. ஆண்டி. அம்மாக்கும் இந்த பூனா ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆண்டி. ஆண்டி, எங்களுக்கு ஒரு டவுட். என்ன மின்ட்டு, என்ன கேளு சொல்றேன். ஆண்டி, இன்னைக்கு நாங்க பூ எடுத்தோமா, மொத்தம் 9 பூ இருந்தது. ஆளுக்கு 3 வந்துச்சு. நாங்க இங்க 9ல இருந்து 3 கழிச்சோமா இல்ல வகுத்தோமா? எப்படி பூவை பிரிச்சீங்க? அதுவா, அந்த 9 பூவையும் ஒரு டப்பால போட்டோம் ஆண்டி. அதுக்கப்புறம் சிண்டு, பிண்டு, நான் 3 பேரும் ஒவ்வொரு பூவா எடுத்தோம். அப்ப அந்த டப்பால மீதி 6 பூ இருந்துச்சு. மறுபடியும் இன்னொரு வாட்டி நாங்க 3 பேரும் எடுத்தோமா, அப்ப மீதி 3 பூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானு, பிண்டு, சிண்டு ஆளுக்கு ஒரு பூ எடுத்துக்கிட்டோம். அப்ப எனக்கு 3 பூ, சிண்டுக்கு 3 பூ, பிண்டுக்கு 3 பூ. இதுதான் வகுத்தலா கழித்தலா ஆண்டி? ஆண்டி இது கழித்தல் தானே ஆண்டி? இல்ல சிண்டு, நீங்க பண்ணது வகுத்தல். எப்படி ஆண்டி? உங்க கையில 9 பூக்கள் இருந்துச்சா? ஆமா. நீங்க 3 பேர் இருந்தீங்களா? ஆமா. ஆண்டி அப்ப 9 3ஆல வகுத்தா எவ்வளவு வரும்? ஐயோ, வகுத்தலா? எங்களுக்கு தெரியாது. வகுத்தல் வேணாம். மின்ட்டு, வகுத்தல்னா என்ன? அதான் ஆண்டி நாளைக்கு சொல்லி தரேன்னு சொன்னாங்க. ஆண்டி நாளைக்கு வரோம் ஆண்டி. நடத்துனாங்களே அந்த வகுத்தலா? ஆமா. தெரியாதே. வகுத்தல் ஒன்னும் கஷ்டம் இல்ல சிண்டு. உங்களுக்கு பெருக்கல் தெரியுமா? தெரியும் தெரியும். எனக்கு 5ஆம் வாய்ப்பாடுக்கு மேல தெரியாதே. அது ஒண்ணுமே இல்ல, ஈஸி. நான் சொல்லி தரேன் சிண்டு உனக்கு. சரி மின்ட்டு. எங்க 3ஆம் வாய்ப்பாட சொல்லுங்க பாப்போம். 1 3 3 2 3 6 3 3 9 4 3 12. 3 3 9. ஆமா. அப்போ 9 3ஆல வகுத்தா எவ்வளவு வரும்? 9 3ஆல வகுத்தா இப்ப 4ஆ? இல்ல 3 ஆண்டி, 3 ஆண்டி, 3 ஆண்டி, 3 தானே ஆண்டி, 3. 3. சரியா சொல்லிட்டீங்களே. அப்ப இதுக்கு பேரு தான் வகுத்தல். ஐயோ, இதுக்கு பேரு தான் வகுத்தலா? பெருக்கலும் வகுத்தலும் ரொம்ப ஒன்றி இருக்கே. பெருக்கல்ல இருந்து வந்ததுதான் சிண்டு வகுத்தல். வகுத்தல் ரொம்ப ஈஸியா இருக்குமா? ஆண்டி எனக்கு வகுத்தல் இப்பவே புரிய வச்சிட்டீங்க. நான் நாளைக்கெல்லாம் வந்து கத்துக்க மாட்டேன். இப்பவே போயிட்டு ஹோம்வொர்க் போட்டுருவேன். நானே வீட்டுக்கு போயிட்டு ஹோம்வொர்க் போட்டுருவேனே. சரி, எங்க அம்மாட்ட ஹோம்வொர்க் எழுத கொடுக்க மாட்டேனே. சரி சிண்டு, போலாமா? ஆண்டி பாய். நான் பூவை கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துட்டு சீக்கிரமா ஹோம்வொர்க் போடணும். பிண்டு பாய். பாய் மின்ட்டு. நம்ம நாளைக்கு விளையாடலாம். விளையாடலாம். சரி மின்ட்டு, வா போலாம். பாய் வா சிண்டு, போலாம். பாய் பின்ட்டு. பாய் சிண்டு. போதும் சிண்டு பாய் காமிச்சது, வா போலாம். சரி வா போலாம் மின்ட்டு. பாய் பாய். 2 பேருக்கும் பாய். சிண்டு, சரி நம்ம இப்ப ஏதாவது பாட்டு பாடிட்டே வீட்டுக்கு போலாமா? போலாமே. என்ன பாட்டு பாடலாம்? நம்ம அந்த பார்க்ல ஒரு பாட்டு பண்ணோம் தெரியுமா? என்ன பாட்டு? அதான் 1 மின்ட்டு. 2 பக்கல் மெஷு தானே? 1 2 பக்கல் மெஷு, அதே பாட்டு தான். கடைசியா ஒரு தடவை பாடிடலாமா? பாடலாமா? வா. 1 2 பக்கல் மெஷு, 3 4 shut the door, 5 6 pick up sticks, 7 8 lay them straight, 9 10 a big fat hen. சிண்டு சிண்டு, எங்க வீடு வந்துருச்சு. நான் போறேன். நம்ம நாளைக்கு விளையாடும் போது பார்க்கலாம். பாய் மின்ட்டு. பாய் சிண்டு. மறக்காம ஹோம்வொர்க் போட்டு அம்மாட்ட எழுத குடிக்காத, நீயே போடு. சரி மின்ட்டு, நானே ஹோம்வொர்க் போடுறேன். பாய். Bye. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். கேளுங்க கேளுங்க, கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாற்றுங்கள், செயலாற்றுவதை வாழ்வாக்குங்கள். நன்றி.